அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்றைய தினம் கூடவிருக்கிறது. பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று கூடவிருக்கிறது. தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக விவாதிக்க பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்றைய தினம் கூடவிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்றைய தினம் கூடவிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அடுத்தடுத்து முக்கிய சந்திப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய நாளில் பிரதமர் நரேந்திர மோடி பல முக்கிய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். அதன்படி ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமரை சந்தித்து விளக்கம் அளித்திருந்தார். மேலும் முப்படை தளபதிகள் பிரதமரை சந்தித்து விளக்கம் தந்திருந்தார்கள். முப்படைக்கான தலைமை தளபதி உட்பட முக்கிய ராணுவத்துறை சார்ந்த அதிகாரிகள். இதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம், பிரதமர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டமானது இன்று நடைபெற உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான விவாதங்களுக்காகவே பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம். இந்திய அரசு முழு அளவில் தயாராக இருக்கின்றது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் ஒரு அசம்பாவித சம்பவத்தை மேற்கொள்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டால் உடனடியாக அதை கிள்ளி எறிவதற்கான நடவடிக்கையிலே இந்திய அரசு ஈடுபட தயங்காது என்ற அறிவிப்பினை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார்கள். இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பின்னணி, அதில் என்னவெல்லாம் பாகிஸ்தான் நாட்டுக்கும் பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கும் பங்களிப்பு இருக்கின்றன என்பது குறித்து அடுத்தடுத்து இந்திய உளவுத்துறை தகவல்களை சேகரித்து வருகின்றது. அதற்கேற்பதான் உடனடியாக இதுவரை இல்லாத அளவிற்கு பாகிஸ்தான் மீது அடுத்தடுத்த தாக்குதல்களை, அதாவது ராஜ்ஜிய ரீதியாக அடுத்தடுத்த நகர்வுகளை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. இந்திய அரசின் சார்பில் நதிநீரை நிறுத்துவது மற்றும் உலக அரங்கில் பாகிஸ்தான் நாட்டை தனிமைப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் பலன் தந்திருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் இந்திய தரப்பில் தயாராகி வருகின்றார்கள். அதாவது பாகிஸ்தான் ஏதேனும் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால், ஏனென்றால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விதமாக பேசி வருகின்றார்கள். எல்லையில் அவர்களுடைய துப்பாக்கி சூடு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவை நோக்கி அணு ஆயுதங்களை செலுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் பாகிஸ்தான் நாட்டினுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களும் உளவுத்துறை தரப்பில் தீவிரமாக ஆராயப்படுகின்றன. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாட்டிடமும் ஒரு சில அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக இந்தியா சார்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து பாதுகாப்பு துறைக்கான, அதாவது பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிப்பதற்கென பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலைக்குழுவினுடைய கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு நீண்ட விளக்கத்தை இன்று வழங்கியிருக்கின்றார். பஹல்காம் தாக்குதலுடைய பின்னணி என்னவாக இருந்தன, தற்போது வரை உளவுத்துறையிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன, என்ஐஏ தற்போது காஷ்மீரில் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணையினுடைய முன்னேற்றங்கள் என்ன, 9 தீவிரவாதிகளுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பஹல்காம் தாக்குதலில் இருந்த தொடர்புகள் என்ன என்பது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமரிடம் விளக்கம் அளித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ராணுவத்தினுடைய தலைமை தளபதியும் சந்தித்து பிரதமரிடம் சில விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார். அதற்கு ஏற்ற முறையிலே உரிய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன எல்லையில் என்பது குறித்து பிரதமருக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதே போன்று போர் விமானங்களும் தயாராகவே இருக்கின்றன என்ற தகவலை இந்திய ராணுவத்தின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் அரபிக்கடல் பகுதியில் தேவையான நடைமுறைகளை தேவைப்பட்டால் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை இறங்குவதற்கான தயார் நிலையிலே போர்க்கப்பல்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று கூட இருக்கின்றது. இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த முடிவுகள் உடனுக்குடன் குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அந்த மூத்த தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக இந்திய தரப்பிலிருந்து பாகிஸ்தானினுடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ற ஒரு பதிலடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய தரப்பிலிருந்து அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. உலக அரங்கிற்கு
உலகின் பல்வேறு நாடுகளில் முக்கிய தூதர்களை அழைத்து இந்திய தரப்பில் விளக்கம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. பகல்காம் தாக்குதல், அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு ஏவுகணை சோதனையை நடத்தி முடித்திருந்தார்கள். அதற்கு பதில் தரக்கூடிய வகையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த காணொலியும் நேற்றைய தினம் இந்திய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இதுவே போதுமானதாக இருக்கின்றனவா, பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு இந்திய ராணுவம் எந்த அளவு தயாராகி இருக்கின்றது என்பது குறித்து நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அந்த நிலைக்குழுவில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அந்த முடிவின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டமாக இந்திய ராணுவத்தினுடைய நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு.